இந்த தினை அரிசி மாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதில் அதிகமான சத்து நிறைந்திருக்கிறது. கால்சியம், பாஸ்பரஸ், புரதம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தினை அரிசி மாவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தினை அரிசி மாவு பண்ணுறதுக்காக நான் தினையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சின்ன சின்ன கல், மண் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நம்ம ஒரு சொலவு வச்சு அதில் நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி விட்டு அலசி ஒரு 2 மணி நேரம் அளவு ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு டவல்லே நம்ம நிழல்லே உலர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு ட்ரை ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பாகு ரெடி பண்ணணும். நான் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை உங்ககிட்ட வெல்லம் இருக்குது அப்படின்னா வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நான் கருப்பட்டி சேர்த்து பண்ணால் இன்னும் நமக்கு அயன் சத்து அதிகமாக கிடைக்குங்கிறதுனால கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தினை அரிசியோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 கிராம் அளவுள்ள அரிசியை தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கருப்பட்டியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 300 கிராம் அளவுள்ள கருப்பட்டியை தான் 2 கருப்பட்டியை தட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்து நார்மல் ஹீட்லேயே வச்சு கொதிக்க விடுவோம். இது நமக்கு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம அடுப்புலேயே வச்சுருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினையை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியுமே நல்லா காய வச்சு தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஒருவேளை ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அதை 2 நாளில் நம்ம காலி பண்ணிடணும். பாருங்கள், இன்னும் கம்பி பதம் வரல, அதனால் ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நார்மல் ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுவோம். ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் இந்த உருண்டையை 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும். அதிகமாக கடையில் கிடைக்கிற மிட்டாய் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலே நம்ம சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தினை மாவு நீங்கள் எந்த டைம்னாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காலையில் கொடுக்கலாம், ஈவினிங் கொடுக்கலாம், நீங்கள் எந்த டைம்னாலும் கொடுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு செரிமானம் ஆயிரும். சாப்பிடாத குழந்தைங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது நல்ல ஒரு பசியையும் தூண்டும். இப்போ நமக்கு பாவு பதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதில் சின்ன சின்ன நமக்கு மண் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால டஸ்டெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். இப்போ நம்ம மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நமக்கு எந்த பாத்திரம் பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அதிகமான மாவு செய்கிறீங்க அப்படின்னா அகலமான பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறோம், அதனால் இந்த பாத்திரம் போதுமானதாக இருக்கும். இப்போ மாவை இதில் கொட்டிட்டோம். அடுத்ததாக இது கூடவே வாசனைக்கும் செரிமானத்திற்காகவும் நம்ம சேர்த்துக்க போகிறது சுக்கும் ஏலக்காயும் தான் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு, ஏலக்காய் 2 ஏலக்காய் நல்லா இடிச்சிட்டு அதை சலிச்சு தான் சேர்த்துக்கிறேன். நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வரும்போது அவங்க அப்படியே எடுத்துருவாங்க. அதனால சலிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பவுட்ராயிரும். இந்த மாதிரி பவுடராக சேர்த்துக்கிற போது நமக்கு அந்த தினை உருண்டை சாப்பிடும்போது வாயில் கடிபடாது.
இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுவோம். நாம் சேர்த்துருக்கிறதான இந்த சுக்கு ஏலக்காய் தூள் எள்ளு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பாவு ஹீட்டாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரண்டியாலே நம்ம கலந்து விடுவோம். ஹீட்டாக இருக்கிறதுனால உடனே நம்ம கை வச்சு பிசைய முடியாது, அதனால் கரண்டியாலவே நம்ம இந்த மாதிரி கலந்து விடுவோம். இந்த மாதிரி திணை அரிசி மாவு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதனோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த திணை அரிசி மாவு கண்ணுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை தருகிறது. கண் பார்வை திறனையுமே அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கிறது. உடல் சூட்டையுமே தணித்து உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. இதில் புரதச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வெயிட்டே போடாமல் மெலிந்து இருக்கிறதான குழந்தைங்களுக்கும் அடிக்கடி உணவில் நம்ம வாரத்தில் 2 நாள் போதும் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுமே கொஞ்சம் நல்லா எடை கூட ஆரம்பிப்பாங்க. இப்போது நமக்கு திணை அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போது கையில் வச்சு பிசைகிறதுக்கு ஹீட்டு நமக்கு குறைஞ்சிருக்கும். இந்த டைம் நம்ம ஹீட்டாக இருக்கும்போதே பிடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி லட்டு மாதிரி உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், திணை அரிசி மாவு உருண்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.